ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிரு. இன்றைக்கு உங்களுக்கு அப்படி சுவையான வாழைப்பழ வாய்ப்பான் செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மெதட்டில் வாய்ப்பான் செய்வீங்க. இன்றைக்கு இந்த வீடியோவில் எங்களோட அத்தையோட மெதட்டை யூஸ் பண்ணித்தான் வாய்ப்பான் அவாவே உங்களுக்காக செய்து காட்ட போகிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 400 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்க்குறோம். அதோட 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து மாவும் பேக்கிங் பவுடரும் நல்லா சேர்ற மாதிரி ஒரு விஸ்கால மிக்ஸ் பண்ணி விடுறோம். அடுத்ததாக இனிப்பை கூட்டி காட்டுறதுக்காக அரை டீஸ்பூன் சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அடுத்ததாக இதில் எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் சுகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகரும் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதோட உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு குறைவாக வேணுமென்னா நீங்கள் சுகரோட அளவை குறைச்சி கொள்ளலாம். இன்றைக்கு வாய்ப்பான் செய்கிறதுக்காக நல்ல பழுத்த 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறோம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இதில் எடுத்து வச்சிருக்கிற 3 வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா கையால் மசிச்சு இந்த மாக்கலவையோடு மிக்ஸ் பண்ணி விடுறோம். அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்து சரியான பதம் வரும் வரைக்கும் குழச்சி விடுறோம். இதில் நாங்கள் நார்மல் டேப் வாட்டர் தான் யூஸ் பண்ணி இருக்கிறோம். ஒரே அடியாக தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழச்சி கொள்ளுங்க. வாழைப்பழத்துலேயும் தண்ணித்தன்மை இருக்குது. அதோட சீனி உருகும் போதும் அதில் இருந்தும் தண்ணித்தன்மை வரும். அதால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சரியான பதம் கிடைக்கும். ஒரு கட்டியும் இல்லாமல் இந்த பதம் வரும் வரைக்கும் நல்லா குழச்சிடுங்க. அப்போ தான் வாய்ப்பழங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்படி குழச்ச மாவை நாங்கள் அன்றைக்கி 2 ஹவர்ஸுக்கு ரூம் டெம்பரேச்சரில் வைக்க போகிறோம். 2 ஹவர்ஸில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் வாய்ப்பனை பொரிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடாக்குறேன். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் எடுங்க. அப்போ தான் வாய்ப்பான் எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சு வரும். வாய்ப்பனை போடும்போது ஒவ்வொரு தரமும் நாங்கள் கையை தண்ணியால் நினச்சிட்டு அல்லது எண்ணெயால் தடவிட்டு போட்டால் எங்களுக்கு ஈஸியாக கையில் ஒட்டாமல் விழும். அதே போல் உருண்டியான ஷேப்பும் எங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் லோ ஹீட்டில் வச்சுட்டு நாங்கள் வாய்ப்பனை போடுவோம். வாய்ப்பன் பொரிக்கும் போது அடுப்பை எப்போவும் நாங்கள் ஹையில் வச்சுருக்கக்கூடாது. ஹையில் இருந்தால் வெளிப்பக்கம் குயிக்காக கலர் சேஞ்ச் ஆகும், ஆனால் உள்ளுக்குள்ளே குக் ஆகாமல் இருக்கும். அதே போல் இப்படி கொஞ்சமாக எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்கு ஆக்கிட்டு நீங்கள் பொரிச்சிடுங்க. பெரிய உருண்டியாக எடுத்தீங்கன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ளே குக் ஆகாமல் இருக்கும். வாய்ப்பனை போட்டதும் இப்படி ஸ்பூனால் திருப்பி திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் குக் ஆகி வரும். இப்படி எல்லா வாய்ப்பனும் கோல்டன் கலருக்கு வந்ததும் இதை நாங்கள் இறக்கிடுவோம். சூப்பரான மொறுமொறுவான வாய்ப்பன் ரெடி ஆயிட்டு. குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நாங்கள் ஈவினிங்கில் டீயோட சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக் இது. நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்டில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு அருமையான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.